தமிழ்நாட்டு கோவில்களில் இடைத்தரகர்கள் முற்றிலும் ஒழிக்கப்படுவார்கள் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்தார். திருப்பரங்குன்றம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து கட்சியின் நிலைப்பாட்டை முதலமைச்சரே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் குறிப்பிட்டார். திருச்செந்தூரில் மேற்கொள்ளப்பட்டது போல் அனைத்து கோவில்களிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் கூறினார். முதல்ல இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த டிக்கெட்டுகளை வைத்து இந்த டோக்கன்களை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய போலி டோக்கன்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில் வாசல்களில் நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இல்லீகலாக பணம் வாங்கிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி கரப்ஷனை முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம் கோவிலில். ஏன்னா இன்றைக்கு கோயில்களில் பார்த்தீங்கன்னா இலவச தரிசனம் கியூ இருக்குது, பெய்டு தரிசனம் கியூ ஆல்ரெடி இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கியூவில் நீண்ட நேரம் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்துட்டு நேரடியாக சிலர் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அந்த மக்கள் எவ்வளோ மன வலியில் இருப்பாங்க, நம்ம இங்கே கியூவில் நிற்கும் போது அவங்க காசு கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்களே அப்படின்ற மன வலி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கரப்ஷனை முதல்ல ஒழிக்கணும் கோவிலிருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் ப்ளஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே பண்ணுறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு.